ஒரு வணக்கம் சொல்வதாக திருக்குறளை பெருமைப்படுத்துவதாகவும் நாமும் பெருமை அடைவோம். முதலில் இந்த நிகழ்வு இன்று தம்பி லோகேஸ்வரன் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த கவிதை அரங்கு சிஎஸ்சியா இருக்கும்போது கண்ட கனவு. இளைஞர்கள் மேடையேற வேண்டும், அவர்கள் மூலமாக அடுத்த இலக்கிய உலகம் துவங்க வேண்டும். அவர் இருந்து இதை காண முடியவில்லை, ஆனால் அவரது ஆசை நமக்கு என்றும் உண்டு. இங்கே ஒரு சரித்திர சான்றை நான் சொல்ல விரும்புகிறேன். அரசியல் காரணங்களால் கரிகால் சோழனின் அத்தனை உறவுகளும் கொன்று குவிக்கப்படுகிறது. இறுதியில் மிஞ்சியவர் 10 வயது பாலகன் கரிகாலன் மட்டுமே. அந்த சோழ நாட்டை கரிகாலன் ஒரு பாலகனாக ஆண்டு கொண்டிருந்த நேரம் ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்ட வழக்குக்காக ஒரு குடும்பம் அந்த அரசவைக்கு வருகிறது. வந்து அரசனை பார்க்கிறார்கள். சிறு பாலகன், இவன் எப்படி நமது குடும்ப பிரச்சனையை தீர்க்க போகிறார், இவருக்கு ஏது அனுபவம் என்று யோசிக்கும் போதே கரிகாலன் சொல்கிறார், உங்கள் யோசனையின் நோக்கம் எனக்கு புரிகிறது. நான் என்னுடைய தூரத்து உறவுக்காரர் தாத்தா ஒருவர் இருக்கிறார், அவரை அனுப்பி வைக்கிறேன். உங்கள் குடும்ப பிரச்சனையை அவர்தான் தீர்த்து வைக்க சரியானவர் என்று அந்த பாலகன் சென்று அவருடைய தாத்தாவை அனுப்பி வைக்கிறார். தாத்தாவிடம் அந்த குடும்ப வழக்கு முறையிடப்படுகிறது. அந்த குடும்ப பிரச்சனைக்கு சரியான தீர்வை அந்த தாத்தா சொல்லி முடிக்கிறார். உடனே நாங்கள் எதிர்பார்த்து வந்த பதில் எங்களுக்கு கிடைத்தது, நாங்கள் மன அமைதியோடு திரும்புகிறோம் என்று சொன்ன நேரத்திலே அந்த தாத்தாவாக இருந்தவர் தன்னுடைய வேடத்தை கலைக்கிறார். அவர்தான் அந்த பாலகன் கரிகால் சோழன். ஆக உருவம் கண்டு எள்ளி நகையாடாதே. 10 வயது பாலகனாக இருந்தாலும் முறைப்படி அரசனாக இருந்தாலும் அவருக்கு அந்த தகுதி உண்டு என்பதை அந்த கரிகாலன் அந்த சபையிலே நிரூபித்தார். அதுபோல்தான் நமது லோகேஸ்வரன் இளைஞர் வந்திருக்கிறார். அவர் ஒரு புது யுகம் படைப்பார். நான் வேண்டுவதெல்லாம் அவரிடம் ஒன்றுதான். நீங்கள் இந்த மேடையில் இருக்கும் போதே இன்னமும் புதிய புதிய இளைஞர்களை ஆண் பெண் பேதம் பாராமல் எல்லாரையும் வரவழையுங்கள். நாங்கள் எல்லாம் முன்வரிசையில் இருந்து அதை கண்டுகளிக்கிறோம், உங்களை ஊக்குவிக்கிறோம். ஆகவே தொடர்ந்து இந்த நாள் எந்த நாளும் நடக்க வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது என்னுடைய கவிதைக்கு வருகிறேன். யார் மனிதன் என்பது எனது கவிதையின் தலைப்பு. நாய்க்கு ஒரு குணம், நரிக்கு ஒரு குணம், யானைக்கு ஒரு குணம், பூனைக்கு ஒரு குணம், எலிக்கு ஒரு குணம், புலிக்கு ஒரு குணம், ஆட்டுக்கு ஒரு குணம், மாட்டுக்கு ஒரு குணம், குயிலுக்கு ஒரு குணம், மயிலுக்கு ஒரு குணம். ஆனால் இத்தனையும் சேர்ந்ததுதான் மனித குணம். எப்போது ஓய்வான், எப்போது பாய்வான் எவரும் அறியாரே. குணமறிந்து மிருகத்தை சேர்ப்போரே, பல குணம் கொண்ட மனிதனை சேர்ப்பீரா மாட்டீரா? காலநிலையை வகுத்த முன்னோரே, மனித மனநிலையை வகுக்க மறந்ததேனோ? கற்றுக் கொடுக்க வேண்டியவர்க்கின்றோ தேவையாம் கற்றுக்கொள்ள பாடம். வழி நடத்த வேண்டியவரே தடுமாறி தடமாறி செல்வதும் முறையோ? கைகாட்டு மரத்திற்கு மமதை வந்தால் அது காட்டும் திசையிலே புதைக்குழியே. ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டி ஒரு நாள் ஓடத்தில் ஏறும். இதுதான் வாழ்க்கை நெறி. அன்பிலே ஒழுகி, பண்பிலே பழகி, பணிவிலே வளைந்து, துணிவுடன் நிமிர்ந்து, அறத்திலே வாழ்ந்து, பிறப்பறுக்கும் இப்பிறவியிலும் இரவாத வரம் வேண்டும் என்று வேண்டும் மனிதா. பிறப்பின் சூட்சுமம் அறிந்து, பூலோக சிக்கல்களை களைந்து வெல்வதே வாழ்க்கை நெறி, கொள்வதோ மிருக நெறி. இஞ்ஞானத்தால் வாழ்பவனே மனிதன் 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 என்று வைத்து நல் வாய்ப்புக்கு நன்றி பெறுகிறேன். அனைவருக்கும்